ஒரு செய்தி சொல்லட்டுமா ப்ரோ? ஒரு இமேஜ் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். சீமான் இருக்காரா? மேலே வந்து விவசாயி நமது சின்னம் அப்படின்னு இருக்கா? இதுல என்னப்பா ஷாக்கு? தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க இந்த மாதிரி ஃபிளெக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ் கிடையாது, ஒரு வீடியோ கிடையாதுங்க. எங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு பேனரு. இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுடைய ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் நடக்கிற தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி இது வெளியில எங்கெங்கெல்லாம் உலகத்தில் தமிழர்கள் இருக்காங்களோ அது வரைக்கும் இந்த தேர்தல் பரவி இருக்கு. நாம் தமிழர் கட்சியோடைய அந்த எழுச்சி பரவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பேனரை பார்க்குறப்போ முடிவு பண்ண முடியுது. சரிப்பா, இது ஸ்ரீலங்கா, அங்கேயும் நம்ம தமிழர்கள் இருக்காங்க, ஸோ அதனால அங்கே யாரோ உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆகி வச்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, லண்டன்ல பாருங்க, அங்க அவ்வளவு பெரிய கூட்டம். இந்த தமிழர்களுக்கு ஆதரவா நிற்கக்கூடிய நிறைய சங்கங்கள் வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு வந்து சங்கம், அது எல்லா யூஎஸ்ல இருந்து மலேசியாவில இருந்து சிங்கப்பூர்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கும். ஸோ அங்கங்க லண்டன்ல பாக்குறப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு கூட தெரியுமான்னு தெரியல, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய 234 பேருடைய போட்டோஸை காமிச்சா இவங்க எந்த தொகுதியில் நிற்கிறாங்க, இவங்க நாம் தமிழர் கட்சியா நமக்கு கூட தெரியுமான்னு தெரியல. ஆனா லண்டன்ல இருக்கக்கூடியவங்க அவ்வளவு பேர் தமிழ் சங்கத்தை சேர்ந்தவங்க, தமிழ் ஆதரவாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கையில ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் வேட்பாளர் அப்படிங்கிறது அவங்க வந்து அந்த இமேஜை வச்சுக்கிட்டு குச்சியில இப்படி காட்டுவாங்க இல்லையா, ஸோ அதை மாதிரி வச்சுக்கிட்டு நாங்க வந்து இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு லண்டன்ல சொல்றாங்க, யூஎஸ்ல சொல்றாங்க, மலேசியாவில் சொல்றாங்க. அப்படிங்கிறத பாக்குறப்போ ஸ்ரீலங்காவில் மட்டும் கிடையாது, உலகத்துல எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அங்கங்கெல்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத தாண்டி உணர்வு ரீதியா கனெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இங்க சீமான் அவர்கள் வந்து பேசுறாங்கல்ல, இவர் பேசுறதுனாலப்பா என்னப்பா நடக்குது, என்ன பயன், என்ன சாதிச்சிட்டார் அப்படின்னு கேட்கிறவங்களுக்குலாம் பதில் சொல்ற மாதிரி இந்த விஷயங்களை பார்க்கறப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களை ஒரு ஒற்றை புள்ளியில இணைக்கக்கூடிய ஒரு நபரா சீமான் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அவங்க நாம் தமிழர் பேசக்கூடிய அரசியல், சீமான் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் புரியுதா, முக்கியத்துவம் புரியுதா அப்படின்னு தெரியல. ஒரு கொஞ்சம் பேர் புரிஞ்சவங்க ஓட்டு போடுறாங்க, பட் புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு, அதுவும் ஈரோப் மாதிரியான கண்ட்ரியில வாழக்கூடிய தமிழர்களுக்கு இங்க சீமான் பேசக்கூடிய அரசியல், அவர் பேசக்கூடிய அரசியலோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெளிவா புரியுது. மக்கள் சரியானதை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதுமே உண்டு. அதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகலாம், அவங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஆனா எப்பொழுதுமே மக்கள் சரியானதை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேங்க.